வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. 103ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த வார்த்தைகள் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் ஆறுதலையும் கொண்டு வரும். ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்கிறார், என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பாவங்களை மன்னிக்கிறார், நன்மையினால் திருப்தியாக்குகிறார், நம் அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமலும் இருக்கிறார் என வாசிக்கின்றோம். நம் பாவங்களை அவரை விட்டு விலக்கி விடுகிறார் என அறிந்து கொள்ளுகிறோம். நம் பாவங்களை மன்னிக்கும் வல்லமையை மட்டுமல்ல, வல்லமையுடைய ஆண்டவரின் அன்புள்ள இதயத்தையும் நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். வேதம் முழுவதும் காண்பிக்கப்படுகின்ற அநேக சத்தியங்களில் இந்த சத்தியமும் உண்டு. ஆண்டவரின் அழைப்பு, அவரைப் போல அவருடைய பிள்ளைகளும் பண்பு நலன்களில் மாற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் தான். நாம் அவருடைய சாயலை பெற்று அவரைப் போல இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு வலியுறுத்துகின்றது. நாம் மேலே பார்த்த மன்னித்து மறத்தல், பாவத்திற்கு சரி கட்டாமல் வாழுதல் போன்ற உயரிய பண்புகள் நமக்குள்ளதாகவும் காணப்பட வேண்டும். குடும்பத்தில், நம் உறவுகளில், தொழில் மற்றும் வேலை ஸ்தலங்களில் பிறரோடு நம் உறவுகள் எப்படி காணப்படுகின்றது? பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன புத்தகங்களில் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவரால் சொல்லப்பட்ட அநேக வாக்குத்தத்தங்களின் பின்னணியை கவனியுங்கள். பாவம் செய்து ஆண்டவரை விட்டு தூரம் போனவர்களுக்கு தரும் அன்பான அழைப்பாக, மன்னிக்கும் வார்த்தைகளாக, மறுவாழ்வும் தரும் வார்த்தைகளாகத்தான் இருக்கும். பழைய ஏற்பாட்டு பக்தர்களாகிய யோசேப்பு, மோசே போன்றவர்களிடத்தில் இந்த மன்னித்து மறக்கும் பண்புகள் காணப்பட்டது. இந்த ஆண்டவரின் மாறாத பண்புகள் நம் வாழ்க்கையில் எப்போதும் காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும் போது நம்மாலும் இந்த பண்புகளில் வாழ முடியும். எனவேதான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறதைப் போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என நம்மை பார்த்து கூறுகின்றார். பிரியமானவர்களே, நம் அனுதின ஜெப குறிப்புகளில் ஆண்டவரே, இந்த உயரிய பண்புகளில் வாழ என்னை பலப்படுத்தும் என்பதும் நம் ஜெபமாக இருக்கட்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தரின் பலன் உங்கள் வாழ்வில் காணப்படுவதாக. ஆமென்.